வணக்கம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருப்பவர் PRSTC TV பி. ராஜசேகரன். தமிழகத்தைச் சேர்ந்த தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளவர் மனிதநேய மக்கள் கட்சியின் ஜவாஹிருல்லா அவர்கள். இவர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியில் நின்று வெற்றி பெற்றவராவார். திராவிட முன்னேற்றக் கழகம் அறிவித்த தவப்புதல்வன் திட்டத்தின் கீழ் பாபநாசம் தொகுதியில் உள்ள பல அரசு பள்ளிகளில் நிதியினை கேட்டு பெற்று வழங்கவில்லை என்று மாணவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். மேலும் பாபநாசம் தொகுதிகளில் சுதந்திரமடைந்து 75 ஆண்டுகளுக்கு மேலாகியும் பல கிராமங்களுக்கு பேருந்து செல்ல ஊர்கள் உள்ளதாக பொதுமக்கள் கூறுகிறார்கள். அவர்களுக்கு நடவடிக்கை எடுத்து பேருந்து வசதிகள் ஏற்படுத்தி தருவாரா? மாணவர்களுக்கு தவப்புதல்வன் திட்டத்தின் கீழ் நிதியை ஏற்படுத்தி தருவாரா? அல்லது சாலைகள் இல்லாத கிராமங்களில் தார் சாலைகள், சிமெண்ட் சாலைகள் அமைத்து பொதுமக்களின் குறைகளை போக்குவாரா? குடிநீர் வசதி செய்து தருவாரா என்று பல கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன. ஆகவே நடக்கவிருக்கும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சியைச் சேர்ந்த இவர் எந்த கட்சியுடன் கூட்டணி வைத்தாலும் தோற்கடிக்கப்படுவது உறுதி என்று பொதுமக்கள் கருத்து கூறுகிறார்கள். ஆகவே 2026 சட்டமன்ற தேர்தலில் பாபநாசம் தொகுதியை திராவிட முன்னேற்றக் கழக அரசு இழக்கும் என்பது பொதுமக்களின் கருத்தாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.